الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين وقال نبينا مصطفى حبيبنا صلى الله عليه وآله وسلم إذا أراد الله بعبد خيرا استعمله قالوا يا رسول الله وكيف يستعمله قال صلى الله عليه وآله وسلم يوفقه لعمل صالح قبل موته أو كما قال صلى الله عليه وآله وسلم. கண்ணியமான உலமாக்களே, அன்பான வாலிபர்களே, அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் மௌத்து வரைக்கும் நல்ல விடயங்களுக்கு சாவியாக அல்லாஹ் பயன்படுத்துவானாக. மோசமான பாவமான அல்லாஹ் விரும்பாத அனைத்து செயற்களுக்கும் மிஃப்தாஹு ஷர் எங்களை அல்லாஹ் கீயாக சாவியாக பயன்படுத்துவதை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. மௌத்து வரைக்கும் அல்லாஹ் தீன்ல இஸ்திகாமத்தாக வைப்பானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பொதுவாக மனிதன் குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது இன்னல் இன்சான், நிச்சயமாக மனிதன் யாரு? லகனூத், நன்றி கெட்டவன். யாரு மனிதன் என்பவன்? யார் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் என்பவன் நன்றி கெட்டவன். ஏன் நன்றி கெட்டவன்? நாங்கள் எல்லோருமே நன்றி கெட்டவர்களா? அல்லாஹ் யாரை நன்றி கெட்டவன் என்று சொல்கிறார்? வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹ் யாரை பார்த்து நன்றி கெட்டவன் என்று சொல்கிறார்? யாரெல்லாம் அல்லாஹுடைய நிஅமத்துகளை அனுபவித்துட்டு, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட வளங்களை எல்லாம் அனுபவித்துட்டு படைச்ச ரப்புக்கு மாறு செய்வானோ இவன் நன்றி கெட்டவன். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் போது இன்னஹு கான அப்தன் ஷகூரா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நன்றியுள்ள ஒரு மனிதன், நன்றியுள்ள ஒரு நபி, நன்றியுள்ள ஒரு ரசூல். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் போது ஷாக்கிரன் லிஅன்உமி, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒருவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலெல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு இரா தொழுகையில் ஈடுபட்டார்கள். இரா தொழுகையில, தஹஜ்ஜுடைய தொழுகையில கால் வீங்கி போகுது. இன்றைக்கு எப்படி எங்கட கண் வீங்கி போகுது? போன் பார்த்து 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 இரவு எல்லாம் எங்கட கண் வீங்குற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கி போகுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, என் அருமை நபியே, என் அருமை கணவனே, அல்லாஹ்வோட முன்பின் எல்லா பாவங்களையும் மன்னிச்சு நீங்க இப்படி கஷ்டப்படணுமா? என்ன சொன்னாங்க? அப்பலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் ஏன் ரப்புக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க ஆசைப்படுகிறேன். நன்றியுள்ள அடியானா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. வரும்போது ஹயாத்து சஹாபால வருவது,
ஒரு மனிதன் வெண்குஷ்டம், அதே போன்று பார்வை இழந்தவராக, செவிடராக, குருடராக எல்லா வகையான நோயும் அவருக்கு இருக்கிறது. அவர் சிறுநீர் கழிச்சு கொண்டு இருக்கிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அல்லாஹ் இவருக்கு ஏதாவது ஒரு நிஅமத்தை அருட்கொடையை செய்திருக்கிறானா, கொடுத்திருக்கிறானா? சஹாபாக்கள் சொன்னாங்க, எல்லா நோயும் பார்க்கிறதாக இருந்தா இவரை பார்த்தா சரி, இவரை பார்த்தா சரி, எல்லா நோயும் இருக்குது, இவருக்கு நன்றி செலுத்த என்ன இருக்குது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? எந்த வருத்தமும் இல்லாம இவர் சிறுநீர் கழிக்கிறாரே, இதற்கு இவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். இதற்காக நாங்க ஒவ்வொருவரும் அல்லாஹ்வினால் சோதிக்கப்படுறோம், அல்லாஹ்வினால் தண்டிக்கப்படுகிறோம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கஷ்டம், எங்களுடைய வியாபாரத்துல கஷ்டம், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கஷ்டம். ஏன்? மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷகர்து வ ஆமன்து. அல்லாஹ் கேட்கிறான், நீங்க எனக்கு நன்றி செலுத்தினா நான் ஏன் உங்களை தண்டிக்கணும்? நாங்க நன்றி செலுத்தல, அதனால தண்டிக்கப்படுறோம். வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரர்கள் எல்லாரிடத்திலையும் அன்பாக ஒரு பணிவான ஒரு வசியத்தை சொல்லிக் கொள்கிறேன். என்ன வசியத்தை என்றா, ப்ளீஸ் பண்ணி தண்ணீரை வேஸ்ட் பண்ண வாணும். ப்ளீஸ் பண்ணி தண்ணீரை வேஸ்ட் பண்ண வாணும். நீங்க வுது எடுங்க, பிரச்சனை இல்ல. வுது எடுத்துக்கொண்டு பேச வாணும். பேசுறதாக இருந்தா வுது செய்ய வாணும். பைப்பை டெப்ப ஓபன் பண்ணிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சோம் இருக்கிறீங்களா, இந்த தண்ணிக்கு நீங்க பதில் சொல்லுவோம். இந்த தண்ணிக்கு கண்ணியமானவர்களே, இந்த நன்றி என்பது எங்கெங்கெல்லாம் இல்லாம போகுதுண்டா, நான் இதை ஏன் ஆரம்பத்தில் சொல்றேன்டா, இன்னைக்கு நிறைய மஸ்ஜிதுல நடக்கக்கூடிய பெரிய பாவம் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல நடக்கக்கூடிய பெரிய பாவம் தண்ணியை வேஸ்ட் பண்ண. தண்ணீரை நேற்று ஒரு சகோதரர் கால் பண்ணாரு, கலேவில பகுதியில கால் பண்ணி சொன்னார், அவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு, அவர் ஒரு கப்ல தண்ணி குடிச்சிருக்கிறாரு. இவர் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு பேலன்ஸ் வச்சிருக்கிறாரு. அந்த சகோதரர் பேலன்ஸ் தண்ணியை கொண்டு போய் திருப்பியும் அந்த பக்கெட்ல ஊத்துறாரு. இதுல அவங்க குடிக்கக்கூடிய அந்த வாட்டர் ஜக்ல திருப்பி ஊத்துறாரு. போன சகோதரர் ஆலிம் அவர் கேட்டிருக்கிறாரு, நான் குடிச்ச தண்ணியை திருப்பியும் அதே பக்கெட்ல ஊத்துறீங்களே. சொன்னாரு, இந்த ஒரு பக்கெட் தண்ணி எடுக்க நான் 8 கிலோமீட்டர் நடக்கும். 8 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 8 கிலோமீட்டர் நடக்கும். எங்க மஸ்ஜிதுக்கு கஹவத்த ரத்னபுரில இருந்து ஒரு வருஷ வக்து ஆலிம் வந்தாரு. அவரு வுது செய்யறத நான் பார்த்து கொண்டிருந்தேன். பொதுவாக சில மஸ்ஜிதுகள டெப் இருக்குது, அந்த டெப்பை பூட்டினதுக்கு பின்னால மெதுமெதுவா தண்ணி வரும், லூசா இருந்தா அந்த தண்ணீர்ல வுது செய்யறாரு. தொழுதுட்டு அவரை அழைச்சி கேட்ட ஒரு ஊரோட ஹாலா சொன்னாரு, நாங்க குடிக்கிற தண்ணி எங்களுக்கு தங்கம் மாதிரி. எங்களோட ஊருக்கு எல்லாருமே போயிட்டாங்க. நாங்க ஒரு 15 குடும்பம் தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 30-35 கிலோமீட்டர் போகணும் குடிக்க தண்ணி எடுக்க. நாங்க யாரும் அப்படி கஷ்டப்படல. அதனால மஸ்ஜிதுகள், ஒவ்வொரு மஸ்ஜிதுகள்லையும் தண்ணீரை லேசாக சிம்பிளாக வேஸ்ட் பண்றோம். இன்னைக்கு நாட்டுடைய ஹாலா நிறைய இடங்கள்ல தண்ணீர் இல்ல. நான் இதை ஏன் தண்ணியை கொண்டு ஆரம்பிக்கிறேன்டா, நாளை மறுமையில அல்லாஹ் அமட்கல்ல முதல் விசாரிக்கிறது தொழுகைய. அமட்கல்ல முதல் அல்லாஹ் விசாரிக்கிறது தொழுகைய. தீர்ப்புல முதலாக அல்லாஹ் கொடுக்க போற தீர்ப்பு, அதாவது ஒருவருடைய இரத்தத்தை ஓட்டிருந்தால், கொலை செஞ்சிருந்தால், அநியாயம் செஞ்சிருந்தால், இதற்குத்தான் அல்லாஹ் முதல் தீர்ப்பு கொடுப்பான். அல்லாஹ் எங்களுக்கு தந்த கோடிக்கணக்கான நிஅமத்துகள், அருட்கொடைகள். இந்த அருட்கொடைகளில் அல்லாஹ் முதல் விசாரிப்பது தண்ணீரை பற்றி. எதை பற்றி? நாளை மறுமையில அல்லாஹ் முதல் கேட்க போறது தண்ணீரை பற்றி. வீட்டுல மகன் விளையாடுறது தெப்ப திறக்கிறாரு, வாப்பா கவலை இல்லை, உம்மக்கு கவலை இல்லை, யாருமே அதை கணக்கெடுக்கிறது கிடையாது. உங்களுக்கு தண்ணீர் மஸ்ஜிதிலேயோ வீட்டிலேயோ எந்த அளவுக்கு குடிக்க தேவைப்படுவதோ அந்த அளவுக்கு எடுங்க. உங்களோட கையால இதற்கு பின்னால தண்ணீர் கொஞ்சமாவது வேஸ்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் எந்த பொருளை வேஸ்ட் பண்ணுவார்களோ, இஸ்ராப் பண்ணுவார்களோ, மௌத்துக்கு முன்னால அந்த பொருளுக்கு தேவையுள்ளவர்களாக ஆக்கித்தான் நல்லா மௌத்தாக்குவார். கவனமா யாபம் வச்சுக்கோங்க. லாக்டவுன் அது எங்களுக்கு ஒரு படிப்பின. சிலவங்க பானுடைய ஓரத்தை வெட்டிப்ப வீசுவாங்க, லாக்டவுன்ல வீசல்ல, அதையும் எடுத்து வச்சாங்க.
எந்த ஒரு பொருளையும் அன்பான தாய்மார்களே, பெண்மணிகளே, வீட்டுல எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ண வானம். யாரு வேஸ்ட் பண்ணுவாங்களோ மௌத்துக்கு முன்னால அது தேவை உள்ளதாக ஆக்கித்தான் அல்லாஹ் மௌத்தாக்குவார். அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நன்றி உள்ளவர்களாக மாறும். அல்லாஹ் எங்களுக்கு என்னத்தை தந்திருக்கிறானோ அதை கொண்டு அல்லாஹ்வை திருப்தி அடைய செய்வோம். அதை இஸ்ராஃப் வேஸ்ட் பண்ணவானோம். நாங்க ஏன் இப்ப இந்த தலைமுறை, இந்த ஜெனரேஷன் ஏன் மாறிக்கொண்டு போகுதுண்டா, மீண்டும் நாங்க எதை நோக்கி போறோம்? ஜாகிலியத்தை நோக்கி போகக்கூடிய உலகம் என்று தலைப்பு வச்சிருப்பாங்க. அது தலைப்பு அப்படியல்ல வரணும். ஜாகிலியத்தை நோக்கி போகக்கூடிய மனிதர்கள். உலகம் அப்படியே தான் இருக்கும். உலகம் திரும்பாது. நாங்க தான் திருப்பி ரிட்டர்ன் போறோம், பின்னுக்கு போறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் வதால வச்சு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்றா, இந்த ஜாகிலியா காலத்துல இருந்த பாவங்கள், ஜாகிலியா காலத்தில் இருந்த மோசமான செயற்கள், அனாச்சாரங்கள், அநியாயங்கள், ஏமாற்றங்கள், மோசடிகள், இது எல்லா வகையான பாவங்களையும், அல்லாஹ்க்கு விருப்பமில்லாத செயற்களையும் என்னுடைய இந்த காலுக்கு கீழால போட்டு புதைச்சிட்டு நின்றாங்க. எங்கட சமூகத்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது. புதைச்சத தோன்றதுல சரியான ஆசை. புதைச்சத பாருங்க, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். குனு தனீம தகனா, ஊத்த போடுறது தடை, அங்கத்தான் ஊத்த போடுவாங்க. ஏன் வானமின்றி போட்ட இடத்துல தான் போய் என்ன செய்வாங்க? ஊத்தைய குப்பையா என்ன செய்வாங்க? போய் கொட்டிட்டு வருவாங்க. வீட்டுக்கு முன்னு போட்டிருப்பாங்க நோ பார்க்கிங், மஸ்ஜிதுக்கு முன்னு போட்டிருப்பாங்க நோ பார்க்கிங். அங்கதான் பாருங்க எங்கட வாகனங்கள் பார்க் பண்ணப்பட்டிருக்கு. எங்கட வாகனங்கள் எங்க போட் போட்டிருக்கிறோ அத்துல் வீம தகனம் என்றா உள்ளுக்கு வந்துட்டு தான் அவர் என்ன கேட்கிறது? அனுமதி கேட்பார். பொதுவாக மனிதனுடைய இயல்பு வானம் என்றதை வேணுமென்றே செய்யறது. வானம் என்றது அந்த வானம் என்றதுல தான் இந்த மனிதன் இன்பத்தை எதிர்பார்க்கிறான். இன்பத்தை கேட்டா சொல்லுவார், எனக்கு தெரியாதவங்களா, வாரவங்க வரட்டும். கண்ணியமான சகோதரர், இதே போலத்தான் சில மக்கள் அல்லாஹ் வானம் என்ற பாவத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் புதைத்த பாவங்களை, புதைத்த செயற்களை மீண்டும் தோண்டி எடுக்க பார்க்கிறாங்க. கண்ணியமானவர்களை, நாட்டுல மழை இல்ல, நாட்டுல ப்ராப்ளம், விலைவாசி உயருது, இது கவர்மெண்ட் என்று சொல்லி நாங்க ஒரு சாரார் பல கருத்துக்களை முன்வைக்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய தொடர்பை அல்லாஹ்வோட சீராக்காம நாங்க யாருக்கும் கை நீட்டி சரி வராது. நான் என்ன அல்லாஹ்வோட தொடர்பை, என்னுடைய தொடர்பு அல்லாஹ்வோட சீராக்காம, ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அன்பான தாய்மார்களே, இந்த சம்பவத்தை கவனமாக கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தலாக்கு கொடுக்க முடிவு செஞ்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தலாக்கு கொடுக்க முடிவு செஞ்சிட்டாங்க. ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் 7 வானத்துக்கு மேலிருந்து வாராங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வோட ஆர்டர், நீங்க தலாக்கு கொடுக்க கூடாது, நீங்க தலாக்கு கொடுக்க கூடாது. இந்த பொம்பளை யாருண்டா அல்லாஹ்வோட தொடர்பு சீராக்கிருக்கிறா. இவ சவ்வாமா கவ்வாமா, இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய பெண்மணி, நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்மணி. இவட விஷயத்துல நீங்க தலாக்கு கொடுக்க கூடாது. அல்லாஹ்வோட தன்னுடைய தொடர்பு அந்த பெண்மணி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சீராக்கி இருந்தாங்க. எங்கட வீட்டில் உள்ள பெண்கள், நான் ஏண்ட ரப்பு கிட்ட ஏதாவது கேட்டா, ஏண்ட அல்லாஹ் கிட்ட கையேந்தினா ஏதாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்குது, எதுவுமே ரிட்டர்ன் வருவதில்லை. விழுந்து விழுந்து அழுதாலும் எதுவும் கிடைக்கவில்லை. ஆண்கள் எல்லோருக்கும் உள்ள பயம் புள்ள பெற்கிறது அல்ல, பெற்ற புள்ள எப்படி வளர்க்குது என்று பயம். ஒருவர் சொல்றார், ஹஸ்ரத் புள்ள பெற்றெடுக்கிறதான்னு நான் யோசிக்கிறேன். ஒரு வாப்ப சொல்றாரு, ஹஸ்ரத் எலி மருந்து வச்சு மகனை கொள்றதுக்கு பத்துவாக்கள் இருக்கிறான்னு கேட்கிறாரு. வல்லாஹி நான் இது இட்டு கட்டப்பட்ட கதைகளை சொல்லல. இன்னைக்கு வாப்பமார் உம்மமார் கேட்கிற பத்துவாக்கள், இது பத்துவாக்கள். இன்னைக்கு பிள்ளைகளால சோதனை, கண்குளிர்ச்சி இல்ல. மனைவியால, கணவனுக்கு கணவனான மனைவிக்கு பிள்ளைகளால, பெற்றோர்களுக்கு நிம்மதி இல்லாம வாழ்றோம். இந்த ஒவ்வொரு நிம்மதிக்கும் நாங்க யாருக்கிட்ட போறோம்? சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறோம். வானமெண்டல்ல போங்க, கவுன்சிலிங் போறோம். என்னது, மகன் என்னமோ தெரியா, மகளுக்கு என்னமோ தெரியா, ஹஸ்பண்ட் வைஃபாக வாழ்றாங்க, கொஞ்சம் ஒத்து போகுதில்ல, கவுன்சிலிங் போறோம், எல்லாம் போறோம். ஆனா யாரும் ப்ராப்ளம் வந்து மஸ்ஜிதுக்கு வரத காணல. ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்குது மஸ்ஜிதுல,
அதை விட்டுட்டு நாங்க வேற எதுக்கோ முன்னுரிமை கொடுக்கிறோம். தேவை இல்லைன்னு சொல்லல, ஆனா அடிப்படையை மறக்கவானம் என்று சொல்றோம். அல்லாஹ்வோட தொடர்பு இல்லாம, அல்லாஹோட தொடர்பை சீராக்காம, அல்லாஹ் தடுத்ததை விட்டும் எங்களை பாதுகாக்காம ஒரு நாளும் வீட்டுக்குள்ளேயோ எங்கட பஜார்லயோ எங்கட தொழிலையோ யாரும் நிம்மதி எதிர்பார்க்க வாடும். யாரும் நிம்மதி எதிர்பார்க்க வாடும். இந்த இடத்துல வாலிபர்கள் இருக்கிறார். ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய பொறுப்பு, நான் எல்லா மஸ்ஜிது நிர்வாகிகளுக்கும் அன்பாக இரக்கமாக, அதாவது நானும் அதுல ஒருவனாக, அது ஒரு நசீகத்தாக, ஒரு பிச்சையாக யாசகமாக கேட்கிறேன். பிச்சையாக வெக்கப்பட தேவையில்லை. என் அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படித்தான் கேட்டாங்க. நான் யாசகம் கேட்கிறேன், உங்களோட மஸ்ஜிதுகளுடைய வாலிபர்களை விட்டுடவாங்க. நீங்க ஒவ்வொருவரும் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். ஒவ்வொருவரும் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். இன்றைக்கு ஒவ்வொரு மஹல்லாவை எடுத்தாலும் பெண்களும் ஆண்களும் இன்றைக்கு ட்ரக்ஸுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க. ட்ரக்ஸுக்கு நாங்க நினைக்கிறோம் ஆண்கள் மட்டுமின்றி இல்ல, பெரிய ஒரு பெண்கள் கூட்டம் இதற்கு அடிக்டாக இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு கூட்டம் ஜாகிலியத்தை நோக்கினா, இன்னைக்கு ஜாகிலியத்துல என்னென்ன பாவங்கள் இருந்துச்சோ அந்த பாவத்துக்கு ரிட்டர்ன் போறாங்க. இதுக்கு எங்களுக்கு விளங்குது இல்ல. என்னோட வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள் இன்றைக்கு LGBT, இன்றைக்கு லெஸ்பியன், அந்த சைட்ல பெரிய ஒரு கூட்டம் போறாங்க. பெரிய ஒரு கூட்டம். பெற்றோருக்கு விளங்குது இல்ல. 2 ஃப்ரெண்ட்ஸ் முத பழகினா நாங்க பெருசா யோசிக்க மாட்டோம். இன்றைக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஓவரா பழகுறாங்களா, அது கவனமா பார்க்க வேண்டிய காலம். கவனமா பார்க்க வேண்டிய காலம். ஏதோ முஸ்லிம்களுடைய ப்ராப்ளம் மீடியால வரல, ஆனா மறைஞ்சிருக்கிறது பெரிய ஒரு கூட்டம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் அல்லாஹ் பாதுகாக்கோடும். ஒரு வாலிபர் சொல்றாரு, ஹஸ்ரத் நான் தொழுறேன், ஆனா இன்னும் அல்லாஹ்வை நான் அக்செப்ட் பண்ணல. நான் தொழுறேன், நான் உண்மை உள்ளத்தால் அல்லாஹ்வை அக்செப்ட் பண்ணல, இன்னும் கபூல் செய்ய நான் தயார் இல்ல, இன்னும் ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். யாரு? ஒரு கலிமா சொன்ன சகோதரர். அன்பான தாய்மார்களே, அன்பான பெற்றோர்களே, எப்ப நாங்க இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ் இதோட எங்கட வாழ்க்கை தேவல் என்று சொல்லி இன்னொரு கல்ச்சரை நாங்க இன்னொருவரை முன்மாதிரி ஆக்கிக் கொள்வோமோ, எங்கட பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக பயங்கரமானதாக மாறும். நான் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் சொல்றேன், மஸ்ஜித தொழுகைக்கு மட்டும் பாவிக்க வானம். ஒவ்வொரு மஸ்ஜிதையும் கிளியர் பண்ணி சொல்ற மஹல்லாவாசிகளுக்கு நிர்வாகிகள் நல்ல விஷயங்கள் செய்ய வரும் போது முற்றுக்கட்டையாக அணையாக நிற்கவும் வாடும். நாங்க செய்யாததை இந்த போர்டு எப்படி செய்யறாங்க பார்ப்போம். வானம். அதன் ஆரம்பத்தில் சொல்ல, நல்ல விஷயங்களுக்கு யாரெல்லாம் எங்களை சாபியாக பயன்படுத்திடு, கெட்ட விஷயத்துக்கு எங்களை சாபியாக பயன்படுத்திடாது. கெட்ட விஷயம் பயங்கரமான ஒரு வாலிப ஒரு சமூகத்தோடு நாங்க இருக்கிறோம். பயங்கரமான வாலிப சமூகம். இன்னைக்கு ஒவ்வொருவரும் பயந்து பயந்து இருக்கிறார். நேற்று ஒரு வாலிபர் கோல் பண்றாரு 3 நாளைக்கு முன்னாடி, ஹசரத் கிளாஸ்ல இருக்கிறதுக்கு அவசரமா 2000 தாங்க ஹசரத், கிளாஸ் ஃபீ கட்டணும். நல்ல புள்ள, நானும் நம்பி டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அது போறதுக்கு டவுட்ல யோசிச்சா அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்ல இருந்த வாலிபர், ஓதின புள்ள, நல்ல பார்ட் டைம்ல போயிட்டு ஓதினாரு. ஏதோ தவறான உறவுகள், மோசமான பாவினைகளுக்கு அடிமையாகிட்டார். மோசமான பாவினைகள். நல்ல வயசு, நல்ல குரல் வளம் உள்ள ஒரு புள்ள. ஒவ்வொரு வீட்டு எடுத்தாலும் ஒவ்வொரு உம்மவாப்பும் என்ன சொல்ல பயப்படுறாங்க, வெளியில சொல்ல பயப்படுறாங்க. கண்ணியமானவர்களை, எந்த மஸ்ஜிதில இமாம் தொழுவிக்கும் போது பின்னால சின்ன பிள்ளைகளுடைய சத்தம் கேட்கலையோ அந்த மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வை பயந்து போங்க. பிள்ளைகளுக்கு போர்டு போட்டிருக்கிறோம், மஸ்ஜிதுக்கு கூட்டி வரவான. நாங்க வானம் வானம் என்று சொல்லியே இன்னைக்கு மஸ்ஜிதுகள்ல வாலிபர்களை முன்சப்ல காணல, ஜுமாவுக்கு காணல, லுஹர் அசருக்கு காணல. இன்னைக்கு மஸ்ஜிதோட தொடர்பு இல்லாம போயிட்டு வாலிபர்களுக்கு. கண்ணியமானவர்கள், நல்லவர்கள், நான் இதெல்லாம் ஏன் ஆரம்பத்தில் சொல்றேன்டா, இந்த வாலிப சமூகத்தையும் இந்த ஊரையும் இந்த ஏரியாவையும் இந்த நாட்டையும் பாதுகாக்கிற பொறுப்பு ஒவ்வொரு பேரண்ட்ஸ்மாருக்கும் இருக்கு. எப்படி? நாங்க கடைசியாக உம்மவும் வாப்பவும் எங்கட பிள்ளைய உட்கார வச்சு எப்ப மார்க்கத்தை பேசினோம், உள்ளத்துல கை வச்சு பார்ப்போம். ஏந்த மகனை உட்கார வச்சு மகனோட எப்ப குடும்பமாக இருந்து குர்ஆன் ஓதினேன், மகனோட கடைசியாக நான் எப்ப தஹஜ்ஜுத் தொழுதேன், ஏட வீட்டுல மகனோட எப்ப உட்கார்ந்து சஹன்ல ஒன்றாக சாப்பிட்டேன், மகளோட எப்ப ஒன்றாக சாப்பிட்டேன், வீட்டுல 4 ரூம் என்றா 4 ரூம் 4 பேருக்கு.
அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்ட் ஒத்துமை அந்த 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 ஒன்று கூட இல்லாம போயிட்டு எல்லோருமே மொபைலோட எங்களுக்கு விளங்குதில்லை. அதாவது இதை நான் சொல்றதை விட இங்க இருக்கக்கூடிய மூத்தவங்க படிச்சவங்களுக்கு தெரியும். இதை நாங்க கண்ணூடாக பார்ப்போம். ஒவ்வொரு வீட்டிலும் இதை லைவாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வீடுகளுக்குள்ள வீடு அழகாக இருக்குது, வீட்டுடைய அலங்காரங்கள் டெக்கரேட் பண்ணது எல்லாமே அழகாக இருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல. வீட்டுல வாப்பக்கு பயம், ரூம திறந்து வைக்க மகன் எங்க எடுப்பாருன்னு பயமாக இருக்குது, மகன் எங்க எடுப்பாருன்னு பயமாக இருக்குது, உம்மக்கு பயமாக இருக்குது. பாதிக்க வேண்டிய நகையெல்லாம் இன்றைக்கு பேங்க் லோக்கர்ல இருக்குது. பயம். வீட்டுல எதுவும் வைக்கல. பயங்கரமான ஒரு சூழல். கண்ணியமான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஒரு நபி. அவங்களோட மகன் ஒரு நபி. அப்படி இருந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? சக்கராத்ல மகனை கூப்பிடுறாங்க. மகனை அம் குந்தும் ஷுஹதா இஸ் ஹதர யாக்கூப் அல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சக்கராத்துல தன்ன மகன்மார் எல்லாத்தையும் அழைக்கிறாங்க. இது قال لبنيه ما تعبدون من بعدي. சரி வாப்பா, நான் வாப்பவாக இருந்த காலம் எல்லாம் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தந்தேன், அனைத்தையும் சொல்லி தந்தேன், கற்று தந்தேன். ஏண்ட மௌத்துக்கு பின்னால நீங்க யார வணங்குவீங்க? பாப்பா கேட்கிற கேள்வி. வாப்பா கேட்கிற கேள்வி. உள்ள என்ன சொல்றாங்க? قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا. வாப்பா பயப்படுவாங்க. நீங்க எங்களுக்கு நல்லதுதான் சொல்லி தந்தீங்க. நீங்க எந்த ரப்ப அல்லாஹ்வாக ஏற்றீங்களோ, உங்களோட அப்பமார் இப்ராஹிம், இஸ்ஹாக், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யார ரப்பாக ஏற்றாங்களோ அந்த ஒரே ஒரு ரப்பான அல்லாஹ்வை தான் நாங்க வணங்குவோம். இன்னைக்கு எங்களோட வாப்பமார், எங்களோட உம்மமார் இதை எப்ப கேட்டோம்? பிள்ளைகள் கிட்ட ஒரு நாள் கேட்டிருப்போமா? எப்பயாவது கேட்டிருப்போமா? பிள்ளைகள் கிட்ட, மகன் கிட்ட, மகள் கிட்ட கேட்டிருப்போமா? மகன் சயின்ஸ பார்த்தோம், மகன் மேக்ஸ பார்த்தோம், மேக்ஸ்ல மகன் ஃபெயிலியரா, எப்படி எந்தெந்த கிளாஸ் கணிப்பிடா இன்னும் முன்னேற்றத்தை கொண்டு வரலாம். மகன் சயின்ஸ், மகன் மத்த படிப்புகள், மத்த விஷயங்களுக்கு எல்லாம் டைம் கொடுத்த எங்களோட பெற்றோர்கள் பிள்ளைയുടെ ஈமானுக்கு எப்ப டைம் கொடுத்தோம்? பேசக்கூடிய நானும் தான் எப்ப நேரம் கொடுத்தோம்? நாங்க யாரும் பிள்ளைகளுடைய தொழுக, பிள்ளைகளுடைய இபாதத்துடைய, ஈமானுடைய, தஸ்கியாவுடைய லைன பார்க்கல. இப்ப பிள்ளைகள் எங்க போறாங்க? பின்னோக்கி போறாங்க, பாவத்தை நோக்கி போறாங்க, ஹராத்தை நோக்கி போறாங்க, அநியாயத்தை நோக்கி போறாங்க. சரியான நாலேஜ், சரியான இல்ம், சரியான அறிவு அவங்களுக்கு கொடுக்கப்படல. நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நாலேஜையும் கொடுங்க, குர்ஆனும் ஹதீஸும் இல்லாம கொடுக்கவாங்க. நீங்க குர்ஆனும் ஹதீஸும் இல்லாம கொடுக்கிற நாலேஜ் அது எப்படி என்றா செவத்துல அடிக்கிற பந்த போல. செவத்துல பந்து அடிச்சா அந்த பந்து ரிப்பீட் எனக்கு வாரது போல, குர்ஆனும் ஹதீஸும் இல்லாம எந்த பிள்ளைக்கு நாலேஜ் கொடுக்கறீங்களோ அந்த நாலேஜ் தான் உங்களுக்கு எதிரியாக மாறும், உங்களுக்கு துரோகியாக மாறும். பாக்குறோமா இல்லையா? வாப்ப சம்பாதிச்ச வீடு, வாப்ப வாங்கின ஷாப், வாப்ப உருவாக்கின அதாவது சாம்ராஜ்யம், வாப்போட பஜார், வாப்ப உருவாக்கின சொத்து மகண்ட கையில, வாப்ப வெளியில. வாப்ப வெளியில ஒரு பங்கன்ல வாப்பா மகனோட போறாரு, பார்த்தா வாப்ப கொஞ்சம் கருப்பு, மகன் மாஷால்ல நல்ல வெள்ளையாக இருக்கிறாரு. இப்ப 4 பேருட முன்னுக்கு இவருத்தான் வாப்பா என்று சொல்ல வெட்கம். மகன் சொல்றாரு, எங்கட வீட்டுல சேவன் இவருத்தான். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு எல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறாங்க, அவரோட கிராஜுவேஷன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறாங்க, இவரை என் வீட்டுல இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய சேவன். அடுத்த நாள் வாப்பா தூக்கு போட்டுட்டாரு. நான் கொடுத்த நாலேஜ், நான் செலவழித்தது, ஏன மகன் என்ன பார்த்து வேலைக்காரன் என்றான், என்ன பார்த்து வீட்டுல நாயை பார்த்து கொள்ளக்கூடிய என்று சொல்றான். இவனுக்கு முன்னால நான் என் வாழணும். வாப்பா தூக்குல போட்டுக் கொண்டாரு. பாப்பா தூக்குல. அது பாப்பட தப்பா, மகன் தப்பா? யாருடைய தவறு? மகன் அல்ல தவறு செஞ்சது தவறு வாப்பா, செஞ்ச தவறு உம்மா. மகனுடைய குர்ஆன், மகனுடைய ஹதீஸ, மகனுடைய தீனுடைய இல்ம பார்க்கல. நாங்க அந்த விஷயத்துல நாங்க யாரும் கவனம் செலுத்தல. கண்ணியமான சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, கவனமாக சொல்றேன். உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க தீனுடைய விஷயத்தை முன்னுரிமை கொடுங்க, முன்னுரிமை கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? தந்த பிள்ளைகளுக்காக அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யத்தி. யா அல்லாஹ் என்னையும்
என் குடும்பத்தையும் தொழுகையுள்ள குடும்பமாக ஆக்கிடு. தொழுகையுள்ள குடும்பமாக. எத்தனை வாப்பமார் இருக்கிறீங்க? கிளாஸ் எங்கட பிள்ளைகளை ஏன் கையை பிடிச்சு மஸ்ஜிதுக்கு கூட்டி வரையலாம்? ஏன் தோளுக்கு சில வாப்பமார் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ் ஃபஜ்ருக்கு பிள்ளைகளோட வாராங்க. ஆனா சில வாப்பமார பார்த்தா 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு கூட்டி வர பயமாக இருக்குது, வாராம இல்ல மஸ்ஜிதுக்கு. வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் கேட்டா இல்ல ரோட்டை கடந்து போகணும், தெரியாதா வாகனம் இருக்குது, கெட்ட கூட்டாளிமாரோட பழகிடுவாங்க, மஸ்ஜிதுக்கு அனுப்ப பெற்றோர்கள் சொல்ற ரீசன். ஆனா குடும்பக்கு கிளாஸ் பஸ்ல தனியேறி போறாரு. வீட்டுக்கு முன்னுக்கு இருந்து மஸ்ஜிதுக்கு வர பயம், ஆனா பஸ்ல தனி அனுப்பி வைக்கிறாங்க, வெளியில கிளாஸ்க்கு தனி அனுப்பி வைக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, உங்களோட பிள்ளைகள் திருந்தக்கூடிய ஒரே ஒரு இடம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். மஸ்ஜிதுக்கு பின்னால்தான் எல்லாமே. மஸ்ஜித் இல்லாத ஒரு இடத்துல உங்களோட பிள்ளைகளுடைய மாற்றத்தையும் திருத்தத்தையும் எதிர்பார்க்கவான். மாற்றத்தையும் திருத்தத்தையும் எதிர்பார்க்கவான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லும் போது அவங்க எப்படிப்பட்ட ஒரு நபி என்றா, வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாஹ், தன்னுடைய குடும்பத்துக்கு எப்பொழுதுமே தொழுகையை பத்தி ஏவிக்கொண்டே இருப்பாங்க. தொழுகையை பத்தி ஏவுவாங்க. ஒவ்வொரு கணவனுக்கும் உள்ள பொறுப்பு என்னண்டா, தன்னுடைய மனைவிய, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தை தொழுகையாளியான குடும்பமாக ஆக்கி வைக்கிறது. இல்ல இதை எழுதி வச்சுக்கோங்க, இதை எழுதாட்டியும் இந்த ரெக்கார்டுகள் கிடைச்சா நீங்க இதை பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க, உங்களோட ஜனாசாக்கள் உங்களோட பிள்ளைகள் தொழுவிக்காது. உங்களோட ஜனாசாக்களை இது பதுவா அல்ல, இது கவலையோட சொல்றேன். இது நான் நிறைய இடங்கள்ல சொல்றது, மௌத்துக்கு முன்னால உம்மா வாப்பா உங்களோட பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுங்க, நான் மௌத்தாகின எனக்கு எப்படி அப்பா ஜனாசா தொழுவிப்பாய், கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்க, எத்தனை ஜனாசா மையத்து இருக்குது, உம்மோட ஜனாசா வாப்பட ஜனாசா மஸ்ஜித்ல இருக்குது, மகனை தேடினா பள்ளிக்கு வெளியில கையில கோலிப்போடு இருக்கிறாரு, கோலிப்போடு இருக்கிறாரு, டைம் இல்லையா பாருங்க, யாரும் தொழிக்கட்டுமா? வாப்பட சொத்து தேவை, ஆனா வாப்புக்கு தொழுவிக்க தயார் இல்ல, உண்மைக்கு தொழுவிக்க தயார் இல்ல. நான் சொல்ற பிள்ளைகளோட குத்தமே இல்ல. வீடுகள்ல ஒரு நாளைக்கு என்ன செய்யுங்க, மகனுக்கு சொல்லுங்க, நான் ஒரு ஜனாதாவாக, உம்மா ஒரு ஜனாதாவாக நினைச்சு மகன் நீங்க எப்படி ஜனாதா தொழுவிப்பீங்க கேட்டு பாருங்க. படிச்சு கொடுங்க, கற்றுக் கொடுங்க. வீட்டுடைய ஹோல்ல நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், எங்களுடைய பெட்ரூம்ல ஹோல்ல இதுல எல்லாமே வைஃபை தொங்குது, எல்லாமே தொங்குது, டிவியை தொங்க வச்சிருக்கிறோம், எல்லாமே வச்சிருக்கிறோம். கொஞ்சம் நான் மௌத்தாகினா 3வது ரக்காத்துல ஓதக்கூடிய துஆவை தொங்க வைங்க, ஓதக்கூடிய அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு என்ற துஆவை தொங்க வைங்க. பிள்ளைக்கு சொல்லுங்க, அதை பார்த்து பார்த்து பாடமாக்க சொல்லி, நான் மௌத்தாகினா மகன் நீங்க இதைத்தான் செய்யணும். ஏன்னா மௌத்துக்கு பின்னால 100 ஹஸ்ரத்மார கூட்டி வாரது அல்ல, அதை விட சிறந்தது பவர்ஃபுல் ஹதீஸ்ல வருவது ஒரு புள்ள வாப்புக்கு கேட்கக்கூடிய துஆ, ஹயாத்தோடு இருக்கும் போது வாப்ப பிள்ளைக்கு கேட்கக்கூடிய துஆ. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களோட ஆட்சி காலம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். 2வது அதாவது உமர் என்று அழைக்கப்பட்ட உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மனிதன் என்றா, பவர்ஃபுல்லான ஒரு தாபீர் என்று சொன்னா, அவங்களோட ஆட்சி காலத்துல ஜகாத்துடைய பணத்தெடுக்க யாருமே இல்ல, மக்கா மதீனால யாருமே இல்ல. ஜகாத் கொடுக்க ஆக்கள் இருக்கிறாங்க, ஜகாத் எடுக்க யாரும் இல்லை. அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் எக்கானமிய ஒரு லெவல்ல கொண்டு வந்து வச்சாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போல யாருமே இல்ல, கெஞ்சுவாங்க, யாராவது ஜகாத் எடுக்கிறதா வாங்கலே. ஆனா பள்ளியில் அறிவிங்க பார்க்க ஜகாத் எடுக்க யாராவது வாங்க, ஜும்மா விட கிரௌட் கூட இருக்கும், ஜும்மா விட கிரௌட் கூட இருக்கும். இங்க மட்டும் இல்ல, இலங்கையில் எல்லா இடங்கள்லயும் தான் இருக்கிறவங்களும் வருவாங்க, நாங்களும் ஜகாத்துக்கு தகுதி தான் என்று. கண்ணியமானவர்களே, இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் பத்தி, அதாவது ஒரு அரசன், அவருடைய பேர் யாஃபத்தில் இல்ல, அவர் பதவி எடுக்க போறாரு. அவரை சந்திப்பதற்காக வேண்டி இன்னொரு சஹாபி, இன்னொரு தாபீன் வந்திருக்கிறாரு. அவர் சொல்லுறாரு, எனக்கு ஏதாவது நசீஹத் செய்யுங்க. அவர் கேட்டாரு, நான் கண்ணால பார்த்ததை சொல்லட்டா, காதால கேட்ட ஒரு சம்பவத்தை சொல்லட்டா? அப்ப சொன்னாரு, அந்த சுலைமான பார்த்து, அந்த அரசனை பார்த்து சொன்னாரு, வந்த மற்ற தாபீன் சொன்னாரு, நான் கண்ணால பார்த்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுக்கு 11 ஆம்பளை பிள்ளை. எத்தனை ஆம்பளை பிள்ளை?
11 ஆம்பளை புள்ளை. மௌத்தாகும் போது 15 தீனார்கள் இருந்துச்சு. 15 தீனார்கள். எத்தனை தீனார்? நாங்க வாப்பமார பார்த்து கேட்கிற ஆக மோசமான கேள்வி என்ன தெரியுமா? என்னது? குர்ஆன் சொல்லுது சீ என்று கூட சொல்லவான வேண்டி. ஆனா கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஆக மோசமான கேள்வி என்ன சொல்லுங்க பாக்க. யாருக்கெல்லாம் உம்மா வாப்பா ஹயாத்தோட இருக்கிற கையை தூங்க பாக்க. கொஞ்சம் கையை தூங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க எல்லாம் கொடுத்து வச்ச மக்கள், இன்னும் சொர்க்கத்துடைய வாசல் பூட்டப்படல, உங்களுக்கு எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நிஸ்ஸாக்கிடவான உம்மா வாப்பட பதுவாக்கும் ஆளாகிடவான. எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? உம்மா அப்பா பார்த்து கேட்கிற ஆக சீப்பான மோசமான கேவலமான வார்த்தை, எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? அதெல்லாம் கேட்கணும். உம்மா அப்பா நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? நாங்க கேட்கறது என்ன செஞ்சீங்க எங்களுக்கு? உம்மா அப்பா செஞ்சதே உங்களை இந்த உலகத்துக்கு கூட்டி வந்தது தான். இந்த வார்த்தை உங்களோட வாயில வரக்கூடாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் மௌத்தாகும் போது 15 தீனார்கள், 15 தீனார். ஆனா கஃபனுக்கு 5 தீனார், கபர் தோன்றதுக்கு 6 தீனார். கபர் தோன்றதுக்கு 6 தீனார். அங்கல எத்தனை போயிடுச்சு? 6 5 11. எவ்வளவு பேலன்ஸ்? 11 பிள்ளைக்கு 4 தீனார் தான் விட்டுட்டு போறான். 4 தீனார். அதே காலத்துல ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கும் ஆட்சி செய்யறாரு. அவர் பிள்ளைகளுக்கு கோடிக்கணக்கான பணங்களை விட்டுட்டு போறாரு, கோடிக்கணக்கான சொத்துக்கள். இப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி கிட்ட கேட்டாங்க, உங்களோட பிள்ளைக்கு எதுவும் கொடுக்கலையா? சொன்னாங்க, ஏன் பிள்ளைகள் சாலிஹீன்களாக இருந்தால் நான் சாலிஹீன்களாக வளர்த்தேன், சாலிஹீன்களாக வாழ்ந்தால் அல்லாஹ் பொறுப்பெடுப்பார். அல்லாஹ் பொறுப்பெடு, அல்லாஹ் வீணாக்க மாட்டார். கண்ணியமானவர்களே, இது உள்ளத்துல பதிவு செஞ்சுக்கோங்க. பின்னால பாக்குறாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அந்த 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 மனிதனுடைய அந்த அந்த இறைநேசருடைய பிள்ளைகள் எல்லாம் கோடிக்கணக்கான பணங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழிச்சாங்க. எந்த கோடியை விட்டுட்டு போய் தீன கொடுக்கலையோ அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பஜார்லையும் பள்ளி வாசலையும் பிச்செடுத்து கொண்டிருந்தாங்க. பிச்செடுத்துக்கொண்டு பாக்குறோமா இல்லையா? வாப்ப உம்மை விட்டுட்டு போன சொத்து வாழும் போதும் நிம்மதி இல்ல, உம்மை வாப்ப மௌத்தாகி கபருல நிம்மதி இல்ல. என் பிள்ளைக்கு தீன கொடுக்கல, துனியாவை மட்டும் கொடுத்தாங்க. சொத்துக்களை வீணாக, மோசமாக, அநியாயமாக, பாவமாக செலவழிக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு பாவமும் உம்மை வாப்பட கபருக்கு போய் சேரும். உம்மை வாப்பட நன்மை போய் சேர்ற மாதிரி பிள்ளைகளுக்கு தீன கொடுக்காம போயிருந்தா பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் இன்னைக்கு சொல்றதை விட நிறைய வீடுகள்ல நிறைய உம்மை வாப்பத்தான் என்ன செய்யறாங்க, மகனுக்கு ட்ரக்ஸுக்கு தள்ளி கொடுக்கறாங்க பயத்துல. வாப்பம்மார் சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒதுக்குவாங்க சதக்காக்கு. இப்ப பயம் ஒரு பங்கு ஒதுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. இவன் வந்தா டெய்லி கொடுக்கணும் 500 ரூபாய், டெய்லி கொடுக்கணும் 1000 ரூபாய், டெய்லி 2000 ரூபாய் கொடுக்கணும், இல்ல ஆடி நிற்பான். பயம். எங்க விட்ட மிஸ்டேக்? அந்த பிள்ளையுடைய சிறு பராயத்திலே மஸ்ஜிதுக்கு கூட்டி வராது. கண்ணியமான அன்பான பெற்றோர்களே, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட வீடுகள் ஜாகிலியத்தை விட்டு மாறணும் என்றா நீங்க அதற்கு ஆக முக்கியமாக முதலாவது 2 செயல் இந்த இடத்துல முடிவு செய்யுங்க. அதுல முதலாவது, உங்களோட பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு கையை பிடிச்சு கூட்டி வாங்க. முன்சப்ல தொலை வைங்க, முன்சப்ல தொலை வச்சு பழக்குங்க. உங்களோட பிள்ளைகள் வரணும் சிங்கங்களை போல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வந்தாங்களோ வாப்பவோட, அத போல ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைகளும் மஸ்ஜிதுக்கு வாப்போட கையை பிடிச்சு ஜும்ஆவுக்கு முன்சப்ல வந்து உட்காரணும். மகன் பின்னுக்கு உட்கார்றாரு போனோட. ஒரு வாலிபர் வாராரு, ஹஸ்ரத் தௌபா செய்யணும். என்ன இல்ல, ஜுமால வச்சு தேவையில்லாத படம் பார்த்துட்டார். தேவையில்லாத வேற எங்கேயும் இல்ல, பள்ளிக்குள்ள. இந்த பிள்ளைகளுடைய மைண்ட் செட்டுகள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்குது. பேரண்ட்ஸ்மார் நீங்க தூரமாகிடவான். இவர்களை திருத்தறதுக்கு இன்னொரு சமூகம் உருவாக போறது அல்ல. நாங்க இந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும், இந்த வாலிபர்களை பாதுகாக்கணும், இந்த சிறிய பிள்ளைகளை பாதுகாக்கணும். சில விஷயங்கள் இந்த இடத்துல பேச முடியாது. ஆனா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நாலேஜ் இருக்குது, சாதாரண நாலேஜ் அல்ல. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஆயுள் காலத்தை அல்லாஹ் குறைச்சி நாலேஜ் கூட கொடுத்திருக்கிறார். முதல் காலம் இருந்துச்சு அலிஃப் பா என்று சொன்னா ஹசரத் 2 கிழமைக்கு கத்தணும். அலிஃப் பா அலிஃப் பே அலிஃப் பே
சொல்லி சொல்லி ஒரு மாசம் போகும் சொல்லி கொடுக்க. ஆனா இப்ப பிள்ளைகள் அப்படி அல்ல. அலிப் பாண்டா அவர் எங்களுக்கு சொல்லி தர ஹசரத் போரிங் ஆயிக்குது, வேற பாடத்து இப்போ குயிக்க முடியுங்க. பிள்ளைகளுடைய நாலேஜ் அப்படி இருக்குது, கூவத்தாக இருக்குது. கண்ணியமான சொல்லி இந்த மஜ்லிஸ்க்கு வாரத்துக்கு முன்னால மாளிகவத்தையில் ஒரு ப்ரோக்ராம், 8 பெண் பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் குர்ஆன தஜ்வீத் முறைப்படி, தஜ்வீத் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சஹாபாக்கள் எப்படி குர்ஆன ஓதினாங்களோ அந்த முறையில மத்னுல் ஜஸரியா முடிச்சு அழகான முறையில 8-9 பெண்மணிகள், குமரி பெண்கள் குர்ஆன என்ன செஞ்சிருக்கிறாங்க, சரியான முறையில ஓதுறதுக்குரிய வழியை படிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் ஓதுறாங்க. அது சுப்ஹானல்லாஹ். அந்த தஜ்வீதுடைய முறைகளை பேணி அந்த உம்மா அப்பமார் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 விஷயம். அதுல முதலாவது வாப்பமாருடைய முக்கியமான கடமை, மஸ்ஜிதுக்கு வரும் போது உங்களோட பிள்ளைகள் உங்களோட வாலிபர்களை கையோட கூட்டி வாங்க. வீட்டில் உள்ள தாய்மார்களுக்கு சொல்றேன், பிளீஸ் பண்ணி உங்களோட பிள்ளைய நீங்க பாதுகாக்கணுமா, பிள்ளையுடைய எல்லா விஷயத்தை நீங்க கவனிக்கிறது போல பிள்ளைகளை நீங்க ஒரு தாய் 2 தாயை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நரகவாதி என்று சொல்றான். 2 தாய்மார்களை பார்த்து. ஒரு தாய் யாருண்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும். 2 பேருடைய நடத்தையும் சரியில்லை, 2 பேருடைய பிள்ளைகளும் சரியில்லை. 2 பேருடைய பிள்ளைகளும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளையும் சரியில்லை, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சில பிள்ளைகளும் சரியில்லை. ஏன் உம்மை சரியில்லை? உம்மை மோசம் என்றா வீட்டுக்குள்ள வளரக்கூடிய பிள்ளைகளும் மோசமாக இருக்கும். இன்றைக்கு வீட்டுக்குள்ள தொழுகை இல்ல, வீட்டுக்குள்ள இபாதத் இல்ல, வீட்டுக்குள்ள மஹரம் இல்ல, வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய கலாமுடைய சத்தம் இல்ல, வீட்டுக்குள்ள எல்லா முசீபத்தும். வீட்டில் உள்ள தாய் நிர்வாணியாக குளிக்க மாட்டாள், வீட்டிலுள்ள தங்கை வீட்டிலுள்ள சகோதரி நிர்வாணியாக நடக்க மாட்டாள், தன்னை முழுமையாக மறைச்சு கொண்டு நடக்கிறாள். வீட்டுக்குள்ள உம்மா பாத்ரூம் டாய்லெட் என்ன செய்யறா, லொக்க போட்டு தான் போறா. ஆனா நாங்க மறைச்சு வாழக்கூடிய சமூகம் டிவியில திறந்து போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஃபேமிலியோட பாக்குறோம். வீட்டுல ஒரு நடிகை, யாரோ ஒருவன் அது திரை இல்லாம ஏதோ குளிக்கக்கூடிய காட்சிகள், அனாச்சாரங்கள், உம்மா வாப்பா பிள்ளைகள் எல்லோரும் உண்டாக இருந்து பார்க்கிறோம். இந்த வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய உதவி எங்க பார்க்கலாம்? இந்த வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம். வீட்டுக்குள்ள முசீபத்துகளும் வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய சோதனைகளும் ஒன்று கூடுமே ஒழிய அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்கலாம். சாதாரணமாக வீட்டில் உள்ள பெண்கள், ஒரு வேன் டிரைவர் அங்கிள் ஒருவர் வாரார் என்று சொன்னா அதற்கு டைம் கிளம்பக்கூடிய பெண்ணுக்கான சுபோ கிளம்பலாம். மகான ஸ்கூலுக்கு அனுப்புற வெள்ளையோட வேன் அங்கிள் வந்து ஒரு ஹோன், அந்த ஹோனுக்குள்ள பவரு கிளம்பக்கூடிய பெண்ணுக்கு மஸ்ஜிதுல முஅத்தின் அல்லாஹு அக்பர் என்று சொன்னா எழும்ப முடியாம இருக்குது, மகான் எழுப்ப முடியாம இருக்குது. ஏதாவது ஒரு பங்கன், ஏதாவது ஒரு எக்ஸாம் இருக்கிற பிள்ளைகள் அவசரமாக எழுப்பக்கூடிய பெண்ணுக்கு மஸ்ஜிதுல கேட்கக்கூடிய அதானுடைய சத்தத்துக்கு எழும்ப முடியாம இருக்குது. என்ன காரணம்? எங்க நாங்க தவறு விட்டுட்டோம்? எங்க நாங்க பிழை செஞ்சிட்டோம்? வீட்டுக்குள்ள திருத்தப்பட வேண்டிய பிள்ளைகள் வீட்டுக்குள்ள தீன் கொடுக்கப்படாவிட்டால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட வீடுகளுக்குள்ள பாவத்தை குறையுங்க, நன்மை அதிகப்படுத்துக. குடும்பமாக தஹஜ்ஜத் தொழுங்க. வாப்பா தஹஜ்ஜத்துல துஆ செய்யணும், பிள்ளைகள் ஆமீன் சொல்லணும். வாப்பா துஆ செய்யணும், பிள்ளைகள் மனைவி ஆமீன் சொல்லணும். மனைவி நேரத்தோடு எழும்பி தொழுறத கணவன் பார்க்கணும். கணவன் மனைவிக்கு போட்டி இருக்கணும். கணவனுக்கு முன்னால மனைவி, மனைவிக்கு முன்னால கணவன் தஹஜ்ஜத்துக்கு நேரத்தோட எழும்பி வந்து தொழும். ஒரு புள்ள 3 days ஜமாத்துல வந்தாரு. வந்து மாஷா இப்ப நல்ல பக்குவமா நல்ல படிச்ச புள்ள மாஷா அல்லாஹ் வந்து அவரது லைஃப்ல அல்லாஹ் பெரிய ஒரு சேஞ்ச், பெரிய ஒரு மாற்றம், இப்ப குடும்பமே மாறிட்டு மாஷா அல்லாஹ். ஆனா அவர் வந்து முதல் 3 daysல செகண்ட் 3 days பின்னால சொன்னார், ஹஸ்ரத் எனக்கு பயமாக இருக்குது. என்ன, நான் தஹஜ்ஜத் வீட்டுல குர்ஆன் ஓதினா எங்க உம்மா அப்பா பயப்படுறாங்க, மகனுக்கு என்ன சரி நடந்துட்டான்னு தெரியாது. ஏன் இல்ல, முதல் நான் நைட் எல்லாம் என்ன செய்வேன், கேம் விளையாடுவேன், நைட் எல்லாம் என்ன செய்வேன், பப்ஜி விளையாடுவேன், எல்லா கேமும் விளையாடுவேன், உம்மாவா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்ப தஹஜ்ஜத் அவங்களுக்கு பயமாக இருக்குது, பிள்ளைக்கு என்ன ஆகிட்டோ தெரியாது, 3 days போய் வந்தேன். இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. மாஷா அல்லாஹ் அவருடைய கவலை, அவருடைய பக்குவம், அவருடைய பேணுதல், அந்த வாலிபருடைய மாற்றம் ஒரு குடும்பத்துடைய மாற்றமாக மாறுது.
எங்கட பிள்ளைகளும் அப்படி மாறும். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எங்கட வீடுகளுக்குள்ளால குர்ஆன்ல இந்த பெண்கள் இதை கவனமாக கேளுங்க. உங்களுக்காக வேண்டி இந்த முக்கியமான சில சப்ஜெக்டுகளை சொல்லுறேன். அதுல முதலாவது, ஜாகிலியா கால பெண்களாக நீங்க மாறிட வாணும். ஜாகிலியா காலத்துல வஇதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, பொம்பளை புள்ள கிடைக்க போது என்ற செய்தி கிடைச்சிட்டாலே வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம், மாப்பிள மாறுற முகமெல்லாம் மாறிடு. கோவத்துல என்ன செய்வாங்கண்டா, இந்த அழுக்கு குர்ஆன் என்ன சொல்லுது, பெண் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, இந்த அழுக்க வச்சு கொள்றதா அல்லது மண்ணுக்குள்ள புதைப்பதா. அப்படித்தான் பெண்கள் பார்க்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கண்ணியத்தை எடுத்து தந்தார்கள். அன்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியம் எடுத்து தராவிட்டால் இன்றும் பெண்களுக்கு கண்ணியம் இல்லை. பெண்களுக்கு சில நாடுகள், சில சமூகங்கள், எங்களுடைய அயல் நாடு இந்தியா எடுத்தாலும் இன்றைக்கு பெண்களுக்கு எந்த கௌரவமும் இல்லை. அண்மையில கேள்விப்பட்டிருப்போம், நிர்வாணிகளாக பெண்களை பாதையில ஓட விட்டாங்க. நிர்வாணிகளாக சில நாடுகள்ல பெண்களை ஒரு பொருளாகத்தான் பார்க்கிறாங்க. ஆனா இஸ்லாம் சொல்லுது, பெண்கள் என்பவர்கள் ஒரு ஆண நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம், பிள்ளைகளை சுரகத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு பவர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த பெண்களை பார்த்து குர்ஆன் ஒரு வார்த்தை சொல்லுது, என்ன, வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. ஏ பெண்களே, நீங்க ஜாஹிலியா பெண்களை போல திரியவான. அல்லாஹ் மன்னிக்கணும், சோசியல் மீடியாவை பாவிங்க, நான் வானம் என்றல்ல. இதை கொண்டு நல்ல விஷயங்களை மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனா இந்த சோசியல் மீடியால எங்கட வாலிபர்கள் பக்கத்துல வச்சுட்டு வாலிப பெண்கள் சீரழிஞ்சு கொண்டே போறாங்க. மாப்பிள்ளைக்கு தெரியா கிச்சன்ல என்ன இன்றைக்கு ஆக்குற என்று சொல்லி, ஆனா வெளியில இருக்கிற 100 பேருக்கு தெரியும் இவ என்ன ஆக்குறா என்று. மாப்பிள்ளைக்கு தெரியா, பஜார்ல மாப்பிள்ள ஹஸ்பண்ட் வெளியில, ஆனா வெளியில உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு சிக்கன் தான் ஆக்குறா, இன்னைக்கு ரைஸ் தான் ஆக்குறா. ஏன் டிக்டாக் ஒன் பண்ணி வைக்கிறா, FB லைவ், யூடியூப் லைவ். முதல் காலம் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கும், இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு ஒன்றும் தெரியா, ஆனா வெளியில உள்ளவங்களுக்கு தெரியும் பாத்ரூம் டாய்லெட் இங்க தான் இருக்குது, பெட்ரூம் இங்க தான் இருக்குது, வீட்டுல கார்டன் இங்க தான் இருக்குது. முழு லைவும் எங்க போகுது, மக்கள் பாக்குறாங்க. இன்னைக்கு தந்த பர்சனல் லைஃப் இன்னைக்கு எங்க போகுது என்ற குடும்பம் வெளியில காட்டுறாங்க. ஒரு ட்ரிப் போனாலும் அந்த ட்ரிப்பும் முழு சமூகத்துக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய வைஃப், மகரமான ஒரு பெண் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் முழு உலகமும் பார்க்குது. இப்ப புதிய ஒரு கல்ச்சர், புதிய ஒரு முறை என்ன செய்யறது, அபாயா எடுத்துக்கொண்டு ஆண்கள் வாருது, வந்து ஏமாற்றம் செய்யறது. இன்னைக்கு எல்லாமே ஜாகிலியத்தை விடவும் மோசமான மிருகங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார். குர்ஆன் சொல்லுது, தபர்ருஜல் ஜாகிலியத்தில் ஊலா, ஜாகிலியாவை நோக்கி போகுவானும், ஜாகிலியத்து பெண்களை போல தெரியவானும். அன்பான பெண்களே, பிளீஸ் பண்ணி சொல்றேன், நீங்களும் ஒரு நாள் மௌத்தாக போறீங்க, நாங்களும் ஒரு நாள் மௌத்தாக போறோம். அந்த வந்திருக்கக்கூடிய பெண்களுடைய பொறுப்புதாரியை பார்த்து சொல்லுறேன், மௌத்தாகிறதுக்கு பின்னால பிளீஸ் பண்ணி மஹரமுள்ள ஆம்புலேல் வாங்க என்று கூப்பிடுவாங்க. மஹரமுள்ள ஆம்புலேல் மட்டும் வந்து ஜனாதாவை பாருங்க என்று கூப்பிடுவான. யாருக்கு கூப்பிடுங்கண்டா, வாழும் போது மஹரத்தை பேரின பெண்களுக்கு மட்டும் கூப்பிடுங்க. வாழும் போது FBல டிக்டாக்ல இதுல எல்லாம் ஊரெல்லாம் பார்த்ததுக்கு பின்னால ஜனாதால மட்டும் கர்ட்டனை போட்டு வச்சு என்ன செய்யுங்க, மஹரம் உள்ளவங்க வாங்க கூப்பிடுறோம். வாழும் போது அந்த மஹரம் எங்க? இது மார்க்கம் எதிர்பார்க்கிறது ஜனாதால இல்ல, மார்க்கம் எதிர்பார்க்கிறது வந்து வாழும் போது தான் மஹரத்தை எதிர்பார்க்குது. இன்னைக்கு நிறைய இடங்களை பார்க்கிறோம், ஜனாதாவை கொண்டு போய் மையவாடியில வைக்கும் போது கூட அந்த அளவுக்கு பேணுதல். ஏன்? மறைச்சி பச்சை பொடியால மறைச்சி கொண்டு போயிட்டு அடக்குறாங்க, யாரும் பாத்துடக்கூடாது. ஆனா வாழப்போக்களே எல்லாரோடையும் பழக்கம். எத்தனை பேர்கிட்ட லைக், இந்த நீங்க எடுத்த ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேயாவும் நீங்க கபர்ல இருந்தாலும் அனுபவிக்கத்தான் ஒண்ணு. இதை திருப்பி யார் அளிக்கிறது? நீங்க நன்மையை விட்டுட்டு போகாட்டியும் பரவாயில்ல பெண்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, நீங்க நன்மையை விட்டுட்டு போகாட்டியும் பிரச்சனை இல்ல, பாவத்தை விட்டுட்டு மௌத்தாகிடுவாங்க. ஏதாவது ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு வீடியோ, ஏதாவது ஒரு காட்சியை நீங்க ஷேர் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு மௌத்தாகினீங்கன்னா அந்த அப்லோட ரிமூவ் பண்ற வரைக்கும் அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருடைய பாவமும் உங்களோட கபருக்கு வரும்.
பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பாவமும், ஒவ்வொருடைய ஷேயாவும், ஒவ்வொரு லைக்கும் உங்களோட கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு மன்னிப்பு இல்ல. பாவத்தை விட்டுட்டு மௌத்தாக வா. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, மிக அழகான ஒரு சம்பவத்தை சொல்லுறேன். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த பெண்கள் அந்த எந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தாங்கன்றா, நீங்க மகரத்தை பேணுங்க. அடுத்த ஹஸ்பண்ட்மாருக்கு சொல்லுறேன், வாழ்ற நேரத்துல மனைவியுடைய அந்த மகரத்துடைய விஷயத்தை கண்காணிக்கிறது உங்களோட பொறுப்பு. குர்ஆன் அல்லாஹ் வலியுறுத்திய சொல்றான், பெண்களே நீங்க ஜாகிலியா கால பெண்களை போல திரியவான, ஜாகிலியா கால பெண்களை போல திரியவான. இது பெண்களுக்கு அல்லாஹ் அதாவது நசீகத்தாக ஒரு கட்டளையாக அல்லாஹ் சொல்றான். ஏன் காரணம் என்றா, இன்னைக்கு நிறைய பெண்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், தெரியாம ஏதோ ஒரு ஹராத்துடைய வலையை விழுந்துடுறாங்க. குடும்பங்கள் பிரியுது, பிள்ளைகள் பிரியுறாங்க, பிள்ளைகள் எல்லாம் சின்ன பின்னமாகுது, குடும்பம் எல்லாம் சின்ன பின்னமாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தாகி 6 மாதத்துல வஃபாத்தாகினா. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளை யாருமே கண்டதில்லை, யாருமே கண்டதில்லை. அவங்க ஹதீஸ்ல கூட பாருங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மெலிஞ்ச பொம்புல, ஒசரமான பொம்புல, கட்ட பொம்புல, வெள்ள பொம்புல எங்கேயும் இல்ல. ஏன் இல்ல தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மௌத்தாகும் போது, அவங்க வாழ்ற நேரத்துல எந்த அந்நிய ஆணையும் அவ பார்த்தது இல்ல, அந்நிய ஆணும் அவங்கள பார்த்தது இல்ல. சரியா? அந்த நாங்க எப்படி வாழ்றோம் அல்ல அப்படி மௌத்த தருவார். நாங்க எப்படி மௌத்த கேட்கிறோம் அல்ல அப்படி மௌத்த தருவார், நிச்சயமாக தருவார். ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் மதீனால மௌத்தாகணும், ஷஹாதத் ஆகணும். அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனோட மௌத்தாகணும்னு ஆசைப்பட்டாங்க, குர்ஆனோட ஷஹீதாக்கப்பட்டாங்க. அம்ர் இப்னு ஜம்ஹூர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யுத்தத்துல போய் நான் வெட்டப்படணும், திருப்பி அந்த ஜனாஸா ஊருக்கு போகப்படாது. நடந்துச்சே இல்லையா? எங்க மஹல்லாக்கு ஒரு சகோதரர் வருவாரு, ஷாசுரி தரீகாவை சேர்ந்தவர். அவர் ஜுமாவுக்கு வந்து என்ன மீட் பண்ணி சொல்லிடுவாரு, ஹஸ்ரத் நான் குர்ஆனோட மௌத்தாகணும். ரமலானுக்கு முன்னால ஜாகிரா ஸ்கூல் ஒரு ஃபங்க்ஷன்ல குர்ஆன் ஓதுறாரு, ஸலாத் ஓதுறாரு, ஓதிக்கொண்டே மௌத்து. நாங்க எந்த மௌத்தை எப்படி எதிர்பார்க்கிறோமோ அந்த மௌத் அல்லாஹ் தருவான், அதற்குரியவர்களாக இருந்தால். ஃபாத்திமா அம்மா எதிர்பார்த்தாங்க, சக்கராத்துல இருக்கிறாங்க, அவங்களோட கண்ணால மானமாலியா கண்ணீர் வடியுது. கேட்டாங்க, ஃபாத்திமா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வராங்க, வந்து கேட்கிறாங்க, ஏனம்மா அழுவுறீங்க? இல்ல நான் வாழும் போது என்ன யாருமே கண்டதில்லை, யாருமே பார்த்ததில்லை, யாருமே. ஆனா இப்ப நான் மௌத்தாகினதுக்கு பின்னால ஒரு பலகைக்கு மேலத்தான் ஜனாசா வச்சு கொண்டு போவாங்க அரபு நாடுகள்ல. இப்ப அப்படி கொண்டு போகும் போது என்ன கஃபன் செய்யப்பட்டிருந்தா, நான் கொளுத்த பொம்பளையா, மெலிஞ்ச பொம்பளையா, ஒசரமான பொம்பளையா, கட்ட பொம்பளையா என்று சஹாபாக்கள் விளங்கிக் கொள்வாங்க. எனக்கு பயமாக இருக்குது. எதை பயப்படுறாங்க? கஃபன் புடவையை சுத்தினதுக்கு கூட பயப்படுறாங்க. அப்படி செய்யற ஃபாத்திமா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பயப்படவான, நான் ஹபஷால பார்த்திருக்கிறேன், இப்ப எங்க நாட்டுல கொண்டு போற சுந்தூக்கு இருக்குது, துண்டு தெரியுங்க, மறைச்சு கொண்டு போறது, அப்படி ஒரு சுந்தூக்கு இருக்குது, நான் அவங்களை அப்படி கொண்டு போறேன் சொன்னாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணி செஞ்சிட்டீங்க. வஃபாத் ஆகினதுக்கு பின்னால இரவோடு இரவாக ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட தெரியாது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட லேட்டா தான் ஜனாஸா தெரியாது, இரவோடு இரவாக சுந்தூக்ல வச்சு கொண்டு போய் ஜனாஸாவை அடக்கிட்டாங்க. எப்படிப்பட்ட பெண்ணாக இருப்பார். அதனால தான் சுவர்க்கத்துடைய தலைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுல, எது தெரியுமா அவங்களோட வீடு? அல்லாஹ்வுடைய தூதர் பெண் அடக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த ரவுலா ஷரீஃப் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு பக்கத்துல 2 கபர் இருக்குது, 2 கபர். ஒரு கபர்ல அவங்களோட வாப்பா அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. யார் வாப்பா? ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க. 5 நிமிஷத்துல முடிச்சு. இப்ப இன்னொரு கபர் இருக்குது. உமர் ரலி, அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கடிதம் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப சக்கராத்துல இருக்கிறாங்க. புகார்ல வரக்கூடிய ரிவாயத், அந்த இடத்துல என்ன அடக்கட்டுமான்னு அனுமதி கேட்டுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, தரேலா, அந்த இடத்துல என்ன அடக்கப்படணும் என்று நான் ஆசைப்படுறேன், ஆனாலும் அமீருல் முஃமினீன் கேட்டதற்காக வேண்டி நான் அனுமதி தாரேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒருவேளை நான் இப்ப நாட்டு ஜனாதிபதியாக இருக்கிறதுனால பயத்துல தந்திருக்கலாம், ஏந்த உடம்புல இருந்து ரூஹ் பிரிஞ்சதுக்கு பின்னால போய் மீண்டும் அனுமதி கேளுங்க. அப்துல்லா மகனை பார்த்து சொல்றாரு, அனுமதி தந்தா அடக்குங்க, இல்லாட்டி ஜன்னத்துல் பக்கீல கொண்டு போய் நடக்குங்க. இப்ப சுப்ஹானல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹு வஃபாத் ஆனதுக்கு பின்னால அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க.
வந்து சொன்னாங்க, வாப்பா வஃபாத் ஆகிட்டாரு, அடக்கட்டுமா, அனுமதி தாரீங்களா? சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் வாக்கு வாரக்கூடிய குடும்பம் அல்ல. நாங்க தான் வாக்கு மாறுவோம், இரவில் ஒரு வாக்கு, காலையில் ஒரு வாக்கு. ஆனா இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் வாக்கு மாறக்கூடியவர்கள் அல்ல. அதே இடத்துல அடக்கினாங்க. இப்ப ஜனாசாவை கொண்டு வராங்க, அடக்கிட்டு போயிட்டாங்க. அடக்கினுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. இப்ப சஹாபாக்களுக்கு சரியான ஒரு ஏன் என்னதுக்கு போனாங்க. இப்ப ஒரு பெண்மணி போய் கேட்கிறா, உமர் ரலியல்லாஹு அடக்கினதுக்கு பின்னால் நீங்க ஏன் வீட்டை விட்டு வெளியில போனீங்க? சொன்னாங்க, அடக்கப்பட்டிருக்கிறது நிலத்துக்குள்ள, மண்ணுக்குள்ள, பொன்னான மண்ணுக்குள்ள உண்டு என்ற கணவன் ஹபீபுனா கரீமுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது என்ற அருமை வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டு பேரும் எனக்கு மஹரம். மூணாவது வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு மஹரம் இல்ல. மஹரம் இல்லாத ஒரு ஆளோட நான் எப்படி வீட்டுக்குள்ள இருக்கிறது? எந்த மஹரத்தை சொல்றாங்க? மண்ணுக்குள்ள வச்சு மண்ணுக்கு மேல மண்ணை போட்ட அதுக்கு மேலையும் எனக்கு வாழையில சொல்லி வெளியில போறாங்க. நாங்க வீட்டுக்குள்ளே மஹரம் இல்ல. ஒரு பெண்மணி வந்து கேட்கிறா, யா ரசூலுல்லாஹ் மச்சானோட பேசவா? மச்சானோட, தங்கச்சிட மாப்பிள்ளையோட. இன்னைக்கு அது சகஜம். ஆக பெரிய முசீபத் ஃபேமிலி குரூப். ஆக பெரிய முசீபத் என்ன? நல்ல இருந்த குடும்பமும் நாசமா போறது ஃபேமிலி குரூப் ஆடத்த. வாட்ஸ்அப்ல எல்லாரும் இன்றைக்கு கேட்டா, நான் அட்மின் என்னமோ ஐநாலு பெரிய பொறுப்பு கிடைச்சிருக்கிற மாதிரி யார கேட்டாலும் கண்ட எல்லாம் குரூப்பை திறந்து மஹரமும் இல்ல, எல்லாம் ஒன்றுக்கு கொண்டு போய் குழப்பி போட்டு நல்ல இருந்த குடும்பம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் நல்ல இருந்த குடும்பங்கள் ஃபேமிலி குரூப்பை திறந்து குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்கு. ஃபேமிலி குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகிடுங்க. ஆண்கள் மட்டும் இருக்கிறீங்களா? இல்லைங்க, பெண்கள் ஆண்கள் பெண்கள் ஒரு அச்சார் மாதிரி ஒரு குரூப் இருந்தா லெஃப்ட் ஆகிடுங்க. அல்லாவுக்காக லெஃப்ட் ஆகிடுங்க. மச்சானோட பேசட்டுமா என்று வந்து கேட்டாங்க ஒரு பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மச்சானோட பேசவா? மௌத்தும் மச்சானும் உண்டு என்றாங்க. கணவன்மாரை பார்த்து சொல்ற, நீங்க கல்யாணம் முடிச்சிருக்கிறது, உங்களோட மனைவிய கோல் பண்ணினா மச்சானோட போங்க, உங்களோட தாத்தாவோட சேர்ந்து போங்க, வெளியில போற ஹாஸ்பிட்டலுக்கா மாமியோட போங்க. நீங்க அவ அப்படி அனுப்புறதாக இருந்தா உங்களுக்கு கல்யாணம் முடிச்சேவல்ல. ஒவ்வொரு பெண்ணையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் இருக்கிறாங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மீட் பண்ண வராங்க. மீட் பண்ணிட்டு போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப்ல இருந்து கையை பிடிச்சி வீட்டுல போய் விட்டுட்டு வந்தாங்க. இஅ்திகாஃப்ல வெளியில போகலாம். ஆனாலும் இஸ்லாம் அனுமதி தருவது, மனைவிக்கு தேவை இருக்கும் போது அத்தியாவசிய தேவையா மனைவியுடைய ஹக்க போய் நிறைவேற்றுங்க. இஸ்லாம் படிச்சு தருவது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மனைவிக்கு மஹரத்தை சொல்லிக் கொடுக்கிறது யாருடைய பொறுப்பு? மஹரத்தை கணவனுக்கு விருப்பம் இல்லாத ஒருவர் கணவன் அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள வைக்கிறது, கால வைக்கிறது ஹராம். ஒரு மனைவி சுன்னத்தான 2 ரகாத் கூட கணவன் அனுமதி இல்லாம தொலையலாம். சுன்னத்தான நோன்பு கூட கணவன் அனுமதி இல்லாம பிடிக்கலாம். அப்படி இருக்கும் போது மஹரம் இல்லாத ஒரு ஆணோட, மஹரம் இல்லாத ஒரு ஆணுடைய வீடியோவை ஷேர் பண்றது, செக் பண்றது, லைக் பண்றது, அப்லோட் பண்றது ஏழுமா? அதனால தான் சொல்றேன், குர்ஆன் சொல்றது ஜாஹிலியத்தை நோக்கி போகவான. இறுதியாக கொண்டு சொல்றேன், நீங்க ஒவ்வொருவரும் உள்ளத்துல கைய வச்சுக்கோங்க, முடிவெடுங்க. வீட்டுக்குள்ள அவசரமாக வீட்டுடைய சூழல் மாறணுமா? அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அமலை சொல்லித்தாரன். இதை நீங்க இன்றே ஆரம்பிங்க. உங்களோட வீட்டுடைய நிலைமைகள் எல்லாம் மாத்திடுவார். வீட்டுக்குள்ள பெண்களுக்குள்ள மாற்றம் வரணுமா? பிள்ளைகளுக்கு மாற்றம் வரணுமா? வீட்டுடைய சூழல் மாறணுமா? மீண்டும் எங்களை அதாவது பின்னோக்கி போகாம, ஜாகிலியத்தை நோக்கி போகாம, அந்த பாவங்களை அந்த தேடி போகாம எங்களோட பிள்ளைகளை நல்ல ஒரு வழியில கொண்டு வர நீங்க ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தாய்மாரும் செய்ய வேண்டிய வேலை, வீட்டுக்குள்ள ஹதீஸ வாசிக்க ஆரம்பிங்க. தாலீம் என்று சொன்னா சிலவங்களுக்கு கோபம் வர. தாலீம் என்றா, நான் இன்னைக்கு தப்லீக் பத்தி பேச வரல, தரீகாவை பத்தி பேச வரல. ஆனா ஏன் பேசலன்னா, சிலவங்களுக்கு அதை பேசின அலர்ஜிக்கண்டா அந்த பேர்கள்ட்ட அலர்ஜி. நான் சொல்றது, ஒரு வந்து சொன்னார், ஹஸரத் இந்த தப்லீக்காரண்ட கிதாபை நான் வாசிக்க மாட்டேன். நான் சொன்னேன், உங்களுக்கு ப்ராப்ளம், அந்த அட்டையை கலட்டி வீசுங்க, பொலா இல்லாம அட்டையை தூக்கி வீசுங்க, முன்தகப் பெற்ற அட்டையை வீசுங்க, எனக்கும் வாங்க. ஆனா உள்ள கேட்கிற ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ், அது வீசல, அதை வாசிங்க வீட்டுக்குள்ள.
நீங்க புகாரிய வாசிங்க, முஸ்லிம் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் உட்கார்ந்து நேரத்தொதுக்கி வீட்டுக்குள்ள குர்ஆனின் ஹதீஸை ஞாபகம் செய்யுங்க. யாருடைய வீட்டுக்குள்ள? ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல 24 hours வஹி இறங்கக்கூடிய வீடு. அப்படி இருந்தும் அல்லாஹ் சொல்றான் வீட்டுக்குள்ள குர்ஆனின் ஹதீஸை மோதுங்க, வாசிங்க. இது அவசரமாக நீங்க ஆரம்பிங்க, வீட்டுடைய நிலைமைகளை அல்லாஹ் மாத்திடுவான். ஹதீஸ வாசி, ஒரு நாளைக்கு 2 ஹதீஸ வாசிங்க. வாசிச்சுட்டு பிள்ளைகளை இஸ்திக்ஃபார் செய்ய வைங்க, ஸலவாத் சொல்ல வைங்க, துஆ கேளுங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடத்துக்கு இது ஒதுக்குங்க டைம். அங்க மொபைலுக்கு போனுக்கு ஒதுக்கக்கூடிய நேரத்தை இதுக்கு கொஞ்சம் ஒதுக்குங்க. அடுத்தது 2 விஷயத்தை சொந்தமாக்கிக்கோங்க. நீங்க ஒவ்வொருவரும் உங்களோட ஹலாலான பணத்துல கஃபனுக்குரிய செலவை ஒதுக்கி வச்சிடுங்க. கஃபனுக்குரிய செலவை ஒதுக்கி வச்சிடுங்க. நாங்க யாரும் கஃபனுக்கு யாருமே ஒதுக்குற பிள்ளைகள் எத்தனையோ ஜனாதாக்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மன்னிக்கணும், வாப்ப பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்தவரு ஃப்ரீ கஃபன் புடவை எடுத்து கொடுத்திருக்கிறார். புள்ளிகள் ரெடி இல்ல, கஃபன் புடவை கூட வாப்பக்கு எடுத்து கொடுக்க. வாழ்ற நேரத்திலேயே உங்களோட கஃபனுக்கும் கபரு பெற்ற செலவையும் ஒதுக்கி வச்சிடுங்க. 2வது கொஞ்சம் சொல்லுங்க பார்க்க, யாருக்கு எல்லாருக்கிட்டையும் சொந்த மொபைல் இருக்குது, சொந்த வாகனம், சொந்த வீடு எல்லாமே சொந்தமா இருக்குது, சொந்த மொபைல், சொந்த நம்பர் எல்லாமே இருக்குது. யாருக்கிட்ட சொந்த குர்ஆன் இருக்குது? கொஞ்சம் கையெழுத்துங்க. என்னிடத்துல ஹஸ்பண்ட் சொந்த குர்ஆன் இருக்குது. அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லாஹ் கபூல் செய்வானா? இல்லாத ஒவ்வொருவரும் சொந்த குர்ஆன் வந்து வாங்கிக்குவாங்க. சொந்த குர்ஆன் ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு மகனும், ஒவ்வொரு வாலிபர்களும் உங்களுக்கு சொந்த குர்ஆனை வச்சுக்கோங்க. சொந்த குர்ஆனை வச்சுக்கோங்க. சொந்த குர்ஆன்லயே குர்ஆன் ஓதுங்க. இந்த மஸ்ஜிதுகள்ல குர்ஆன் இருக்குது, ஆனா யாருமே அதை எடுத்து பாக்குறது ரமலான் வந்தா கொஞ்சம் தூசி தட்டி, வீடுகள்லயும் அப்படித்தான், யாருமே பரிசோதிப்ப இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு சகோதரர் எங்க மஹல்லால் இருக்கிறாரு, பெரிய அளவுல அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறார். அதே போல உலக மட்டத்திலும் பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒருவர், அவருடைய மௌத்துக்கு முன்னால அவருடைய ஆசை 3000-2500 குர்ஆன் தமாம் செஞ்சுட்டு மௌத்தாகிறது. இப்ப ஒரு 800 குர்ஆனுக்கு மேல தமாம் செஞ்சிட்டாரு. குர்ஆன சொந்தமான ஒரு குர்ஆன கையில வச்சுக்கோங்க. அடையாளம் வச்சு குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் ஓதுற நேரத்துல இந்த தொடர்பை துண்டிச்சிடுங்க. யாருக்கெல்லாம் அல்லாஹ்வோட பேச ஆசை இருக்குதோ மொபைல்ல குர்ஆன் ஓதுவாங்க, கையில அல்லாஹ்வுடைய கலாம் எடுத்து ஓதுங்க. அதுல உள்ளத்துல மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்மணிகளும் மகரிப் டு இஷா உங்களோட பாடசாலை பாடங்களை பிள்ளைகளுக்கு மூளையில கொடுக்காம இஷாவுக்கு பின்னால படிச்சு கொடுங்க. மகரிப் டு இஷா முத காலம் முன்னே வாழ்ந்த மூத்தவர்கள் இருப்பாங்க, அது குர்ஆன் தான் ஓதினாங்க. அதனால வீடுகள் செழிப்பாக இருந்துச்சு. வீடுகளுக்குள்ள ட்ரக்ஸோ முசீபத் எதுவும் இருக்கல. இப்ப எல்லாமே துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், தீன பின்னுக்கு ஆக்கிட்டோம், வீட்டுக்குள்ள முசீபத் ஆரம்பிச்சு. வீடுகளுக்குள்ள மகரிப் டு இஷா என்ன வேலை இருந்தாலும் வீடுகள்ல பெண்கள் குர்ஆன் ஓதுங்க. ஆண்கள் மஸ்ஜிதுல இருந்து வீட்டுல இருந்து ஒரு நேரம் எடுத்து ஒரு அரை மணித்தியாலம் கூட இல்ல, அரை மணித்தியாலம் மொபைல ஆஃப் ஆக்கிட்டு அல்லாஹ்வோட பேசுங்க. அடையாளம் வச்சு குர்ஆன் ஓதுங்க. இப்படி தொடர்ந்து ஓதி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க. இந்த துஆவை நீங்க கேட்டா பாடமாக்குறது வாஜிப். என்னது? அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன ரபீஅ குலூபினா, யா அல்லாஹ் குர்ஆனை கொண்டு ஏந்த உள்ளத்தை வசந்தமாக்கிடு, வனூர சுதூரினா உள்ளத்தை நீ வெளிச்சமாக்கிடு, வதஹாப ஹம்மினா யா அல்லாஹ் கவலையை போக்கிடு. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய துக்கத்தை இல்லாமாக்குது. இந்த துஆ யாருடைய காதுல கேள்விப்படுவதோ அவங்க இதை பாடமாக்குறது வாஜிப் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த துஆவை பாடமாக்குங்க. குர்ஆனுக்குரிய நேரத்தை கொடுங்க. வல்ல நாயன் அல்லாஹ் எங்களுக்கு இது தந்திருக்கக்கூடிய இந்த மஜ்மா, இது அல்லாஹ்க்கு நாங்க நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மஜ்மா. இதை யாரெல்லாம் ஏற்பாடு செஞ்சாங்களோ இந்த நிர்வாகிகள், அதே போன்ற இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதே போல இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிக்கு கடைசியாகவும் நான் சொல்றேன், உங்களோட மஸ்ஜிதுடைய வாலிபர்களை விட்டுடவானோ. உங்களோட மஸ்ஜிதுடைய வாலிபர்களுக்கு ஒரு பிளான் பண்ணுங்க. அவர்களுக்கு துனியாவுடைய மார்க்கத்துடைய நாலேஜ், இவங்க தான் எங்கள் எதிர்காலத்துடைய சொத்துக்கள். சின்ன பிள்ளைகளுக்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தர்பீத்துடைய லைன்ல என்னென்ன அமைப்புகள் எல்லாம் மஸ்ஜிதோட தொடர்பாக்க முடியுமோ அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுங்க. உங்களோட மஸ்ஜித் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் முன்மாதிரியான மஸ்ஜிதாக அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த வாலிபர்களை, இந்த வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களை பெண்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லா வகையான பல முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் இந்த மஸ்ஜிதையும் இந்த மஹல்லாவை பாதுகாத்து இந்த ஊரையும் அந்த நாடையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் இந்த ஆமீன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக.
ஒவ்வொருடைய தேவைகளை நீ கபூல் செய்வாயாக. பேசின விஷயங்களை முடியுமான அளவுக்கு வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கடமைகளையும் பிள்ளைகள் பெற்றோருடைய கடமைகளையும் பேணி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி வச்சிருயா அல்லாஹ். யாருடைய பதுவாவுக்கும் சாபத்துக்கும் லானத்துக்கும் எங்களை ஆளாக்கிடாதையா அல்லாஹ். வாழும் போது யா அல்லாஹ் பணிவோடு வாழ வச்சிருயா அல்லாஹ். யா அல்லாஹ் மமதியாக பெருமையாக அகம்பாவமாக யா அல்லாஹ் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய நிலையில எங்களை வாழ வச்சிடாதையா அல்லாஹ். எங்களை ஜனாசாக்களை பார்த்து காரி துப்பக்கூடிய அளவுக்கு வச்சிடாதையா அல்லாஹ். கடனாளியாக மூத்தாக்கிடாதையா அல்லாஹ். ருக்கூலையும் சுஜூதிலையும் மூத்தத்தாயா அல்லாஹ். குர்ஆனோடையும் ஜிக்ரோடையும் மூத்தத்தாயா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை எங்களுக்கு சோதனையாக ஆக்கிடாதையா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை போதை வஸ்துகளுக்கு அடிமையாக்கிடாதையா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை தீன் இல்லாம ஆக்கிடாதையா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கிறியா அல்லாஹ். பிள்ளைகளை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்துறியா அல்லாஹ். பிள்ளைகளை கொண்டு எங்களை உயர்த்திறியா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை ஹாஃபில்களாக ஆலிம்களாக படித்த புத்திஜீவிகளாக முழு உலகத்துக்கும் போய் தீனத்து வைக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் கெட்ட மோசமான மௌத்த தந்திராதையா அல்லாஹ். இழிவான மௌத்த தந்திராதையா அல்லாஹ். நிர்வாணிகளாக மௌத்தாக்கிறாதையா அல்லாஹ். எங்களோட மௌத்த கொண்டு மற்றவர்கள் கவலைப்பட வேண்டுமே தவிர எங்களோட மௌத்த நினைச்சு மற்றவர்கள் சந்தோஷப்பட நிலைக்கு எங்களை ஆளாக்கிடாதையா அல்லாஹ். எங்கள் எல்லோருக்கும் வந்திருக்கக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் சகோதர சகோதர எல்லோருக்கும் குடும்பத்தோட ஹஜ்ஜும்ராவுடைய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை நீ கபூல் செய்யா அல்லாஹ். இந்த மஸ்ஜித் நிர்வாகிகளை கபூல் செய்யா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதுடைய இமாம கபூல் செய்யா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதுடைய முஅத்தின்களை ஊழியர்களை கபூல் செய்யா அல்லாஹ். இந்த மஸ்ஜித இலங்கையில் உள்ள ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் முன்மாதிரியான ஒரு மஸ்ஜிதாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதில இருந்து தீனுடைய வாசங்கள் தீனுடைய சேவைகளை நீ வாங்கிறியா அல்லாஹ். இந்த மஸ்ஜித சூழ உள்ள வாலிபர்கள் வாலிப பெண்கள் சிறார்கள் எல்லோரையும் நீ தொழுகையாளியாக ஆக்கி வச்சிரியா அல்லாஹ். அதற்குரிய தீனுடைய உழைப்புகளை செய்யக்கூடிய மக்களை உருவாக்கிறியா அல்லாஹ். இதற்குள்ள வரக்கூடிய எல்லா வகையான பலாய் முசீபத்துகளும் ஃபித்னாக்களும் சோதனைகள் முக்கியமாக போதை வஸ்துகளை விட்டும் இந்த ஏரியா இந்த ஊர் இந்த நாடை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கைர்கிற நலவுகளை கேட்டார்களோ அப்படிப்பட்ட அனைத்து கைர்கிற நலவுகளின் தந்திரியா அல்லாஹ். இந்த ஷர் பலாய் முசீபத்துகள் ஃபித்னாக்கள் சோதனைகள் கண்ணூர் நாவூர் பொறாமைகள் யா அல்லாஹ் அதை விட்டு பாதுகாப்பு. அப்படிப்பட்ட எல்லா வகையான பலாய் முசீபத்தை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பரம்பரையும் பாதுகாத்து இந்த இடத்துல ஆமீன் என்று சொல்வதை போல கலிமாவோட ஒவ்வொரு மௌத்தாகி நாளைய கியாமத்துடைய நாளைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்று அவருடைய பொன்னான கரத்தால ஹவுல் என்ற நீர்த்தடாகத்தில் நீரறிந்து எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நுழைந்து உன்னுடைய லிகா சந்திப்பு உன்னுடைய ரிதா திருப்பொருத்தத்தை உனக்கு முன்னால சுஜூதுல விழுந்து நீ ஓதக்கூடிய சூரா ரஹ்மான கேட்கக்கூடிய நன்மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்குவாயாக. குறிப்பாக இந்த மஜ்மாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் ஒவ்வொரு சகோதரிகளையும் புரிந்து கொண்டு யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்துக்குரிய